முத்தி பூர்ணம் மெய்யாக மெய்யாகவே சதுருகம் கோடிகாலம் இடத்திலுமுள்ள சர்வ மூலமந்திர நிரூபிக மகான்மேராகிய கோபான் சாலை ஆண்டவர்களின் பரமனே உருவேடுத்து பாரிடை குருவாய் வந்த துறவலர்கரசே காமீல் தொன்மறை புகழும் தேவே அருணடை பாதம் நோவே அடிமைக்காயிறங்கி வந்த மறைமணி ஞான வாழ்வே மார்கனன் நாதா போற்றி. நமது குலதெய்வம் பிரம்ம பிரகாச மெய்வழிச்சாலை ஆண்டவர்களை நினைந்து பணிந்து போற்றி புகழ்ந்து அண்டத்துக்கொத்தது பிண்டம் என்ற தலைப்பில் எனக்கு தெரிந்ததை புரிந்ததை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இங்கு வேலூர் கசம் மெய்வழி வேதமோதும் பாடசாலைக்கு திரண்டு வந்திருக்கும் அனந்தாதி தேவர்களுக்கும் சந்ததியினருக்கும் நன்மன விவேகளுக்கும் மற்றும் அனைவருக்கும் நமஸ்காரம். நம்ம அறிவறி பாடத்துல அண்டத்துக்கொத்தது பிண்டமென்றறிவாய் பஞ்சபூதங்களும் பார்பொறி ஐந்தும் ஆறு ஆதாரம் மறுசுவையுடனே அறிவது உன்னுள் ஆசாந்தன்னிடத்தே மதிகதிர் உடுக்கள் வகையுண்ணில் அறிதல். இப்படின்னு நிறைய விஷயங்கள் எல்லாம் ஒரு வரிதான் இருக்கும். ஆனா ஒரு வரியில் 1000 அர்த்தங்கள் அதுல பொதிந்து இருக்கு. அண்டத்துக்கு ஒத்தது பிண்டம், அண்டத்துக்கு ஒத்தது பிண்டம். இப்ப நம்ம வேதத்துலதான் நம்ம தெய்வம் அவர்கள் இந்த கிரந்தத்தில் செயல் இல்லாத வாசகமே கிடையாதுன்னு அப்படி அருள் இருக்காங்க. அப்ப அண்டத்துக்கொத்தது, அண்டம் என்பது புறவெளி, பிண்டம் என்பது அகவெளி. இந்த தேகத்துக்குள்ள இருக்கிறதெல்லாம் பிண்டம், அண்டம் என்பது நாம காணக்கூடிய புறவெளி. இப்போ இறைவன் அரூபிங்க, இறைவன் அரூபி, அகத்துக்குள்ள அரூபமா இருக்கார். இதை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, நம்ம ஞானிகள்லாம் அகத்துக்குள்ள போய் இறைவனை தரிசித்து அந்த கொடி சூரிய பிரகாச அருட்பெருஞ்சோதியை அவங்க தரிசித்தாங்க, அவங்க இப்படிதான் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. இப்ப நமக்கு பிண்டத்துல இருக்கிறத நாம அண்ட வெளியில இருக்கிறதை கொண்டு இது இப்படியாக இருக்கும் அப்படின்னு ஒரு தோராயமா ஒரு கணக்கீடுக்கு வரலாம். இப்போ இது தூல தேகம், நம்ம கண் காண இருப்பது தூல தேகம். அடுத்து நமக்குள்ள ஜீவதேகம் இருக்கு. ஜீவதேகம் நமக்கு மனமாக இருக்கு. ஜீவதேகம் மனமா இருக்கு, நம்ம கண்ட்ரோல்ல இருக்கிறது மனம். இப்ப இந்த மனம் இன்னைக்கு இந்த சபைக்கு வரணும்னு நினைச்சிச்சு வந்துருச்சு, ரைட். இதுக்கப்புறம் காரண தேகம், மூன்றாவது தேகம் வந்து காரண தேகம். இந்த தேகத்துல நம்முடைய முயற்சி இல்லாமல் நடக்கக்கூடிய அத்தனை செயல்களும் அதுக்கு காரணம் யாருன்னா அந்த காரண தேகம் தான். இப்ப நாம வந்து காலையில பசியாறணும், மென்னு உள்ள தள்ளிட்டோம், இதுக்கு மேல நாம ஒண்ணும் செய்யல. அப்ப இதை செமிக்க வைப்பது யார்? இதை செமிக்க வைப்பது யார்? இப்ப நீங்க கிரைண்டர் பார்த்தீங்கன்னா அரிசியை போடுறோம், ஆட்டிக்கிட்டே இருந்தவுடனே நல்ல மையா ஆயிருது. இப்ப நம்ம வயிற்றுக்குள்ள இருந்து நம்ம அப்படி சாரம் நல்ல மென்னா வயிற்றுக்குள்ள தள்ளனா எதை மென்னம் குடுங்கணும். ஆனா வயிற்றுக்குள்ள இருக்கிற அந்த இறை சக்தி தான் வயிற்று அமைக்கி அதை வந்து செமிக்க வைக்குது. நம்ம இந்த நுரையீரல மூச்சை உள்ள இழு வெளியில விடு யாராவது சொல்றோமா? நாம பிறந்ததுல இருந்து இந்த சுவாசம் நம்ம கட்டுப்பாடு இல்லாம நடந்துகிட்டே இருக்கு. இதயத்தை நாம ஏதாவது துடிக்க வைக்கிறோமா? இல்ல. இதயம் ரொம்ப பிறந்ததுல இருந்து துடிச்சுக்கிட்டே இருக்க, வயிற்று தாயினுடைய கருவறையிலிருந்து அது இதயம் துடிக்க ஆரம்பிச்சிருது. உனக்கு ரெஸ்ட் கொடு அப்படின்னு யாராவது கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. அப்ப அது இயங்கிக் கொண்டே இருக்கு. இப்படி
நம்ம தேகத்துல நம்முடைய முயற்சி இல்லாமல் இயங்கக்கூடிய அத்தனையும், நாம பேசுறோம், நடக்கிறோம், ஓடுறோம், ஆடுறோம், பாடுறோம், அத்தனை செயல்களுக்கும் எது காரண கர்த்தாவா இருக்கோ அதுதான் காரண தேகம், அதுதான் ஆத்ம சக்தி. வேறே சக்தி இன்னும் ஒரு சக்தி தான். இதற்கும் தாண்டி மகா காரண தேகம் இருக்கு, அதுதான் சிவம் என்றும் பரமாத்மா என்றும் சொல்லப்படுவது. இந்த எல்லாத்துக்கும் காரண கர்த்தா யாருன்னா அந்த பரமாத்மா தான். நீங்க எந்த ஒரு அசையும் பொருளும் ஒரு அசையா பொருளை ஆதாரமாக கொண்டு அசையும். எந்த ஒரு அசையும் பொருளும் ஒரு அசையா பொருளை ஆதாரமாக கொண்டு அசையுங்க. இந்த ஃபேன் எடுத்துக்கோங்க, நடுவுல ராடு அசையுமா? இறுக்கி போட்டிருக்கோம், அது வழியா மின்சாரம் வருது, அதை இது குறிச்சுக்கிட்டு ஒண்ணு அசையாம இருந்தா தான் அதை ஆதாரமாக கொண்டு அந்த ஃபேன் பிளேடு சுத்து. நம்ம வாயவே எடுத்துக்கோங்க, மேல் தாடை கீழ் தாடை ரெண்டு இருக்கா இல்லையா? மேல் தாடை அசையுதா? இல்ல. நாம பேசுறது கீழ் தாடை தான். கீழ் தாடையுடைய அசைவு மேல் தாடை அசையாம இருக்கு, இதனாலதான் நம்ம வாயை அசைக்க முடியுது. அப்ப எந்த ஒரு அசையும் பொருளும் ஒரு அசையா பொருளை ஆதாரமாக கொண்டு அசையுது. அப்ப இந்த தேகம் அசையுது அப்படின்னா இதற்கு ஆதாரமாக இருக்கின்ற அசையா பொருள் தான் பரமாத்மா, இறைவன், உயிர், மெய். இப்படி இதற்கு பல பேர் இருக்கு, இதுதாங்க பேசிக்கே. சரி, இறைவனை பற்றி சொல்லும்போது நாம பாத பூஜையெல்லாம் சொல்லும்போது என்ன சொல்றோம்? சுயம் பிரகாச நித்தியானந்த பிரம்மஸ்வரூபம். அதெல்லாம் நாம அறியல, அது அறிய வேண்டிய பொருள். அப்ப சுயம் பிரகாச நித்தியானந்த பிரம்மஸ்வரூபம் தான் இறைவன். இந்த சுயம் பிரகாசம் அப்படிங்கிற ஒரு தன்மை புறத்துல எதுக்குங்க இருக்கு? சுயம் பிரகாசம் அப்படிங்கிற தன்மை புறத்துல எதுக்கு இருக்குன்னு பார்த்தோம்னா சூரியனுக்கு இருக்கு. நம்ம சந்திரன் இருக்கே, சந்திரனும் ஒளி கொடுக்குது இரவுல, ஆனா அதற்கு சுய ஒளி இல்லை, சூரியனிடமிருந்து ஒளியை பெற்று அந்த சந்திரன் ஒளிர்கிறது. ரைட்டுங்களா? அப்ப புறத்துல இறைவனை போன்ற குணம், இறைவனை போன்ற குணம்னா சுயம் பிரகாசம். இந்த சூரியனுடைய ஒளிதான் தாவரங்கள் வளர்ச்சி, அதாவது புழுக்கம், வித்து, அண்டம், சினை அப்படிங்கிற 4 வகை யோனிக்கும் அந்த வெப்பத்தினால பாட்டில் ரவை போட்டா, பழைய காலத்துல ரவை இப்பதான் டபுள் ரோஸ்டட்னு வருது. முந்தியெல்லாம் ரவை வாங்கினா பாட்டில் நீங்க சும்மா வச்சீங்கன்னா அதுக்குள்ள புழு இருக்கும். புழுக்கம், விதை, அந்த முட்டை ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில இருந்தாதான், அந்த வெப்பநிலை இல்லைன்னா அது முட்டை அழுகி போயிடும். சினை இப்ப நாம வெப்ப மண்டலத்துல இருக்கிற மக்கள் நிறைய குழந்தை பெற்றுக்கிறாங்க, குளிர் பகுதியில் இருக்கிறவங்க நிறைய குழந்தை பிறக்கலைங்கிறாங்க. ஏன்னா அந்த குளிருக்கு இந்த தேகத்துல குழந்தை உண்டாக மாட்டேங்குது. இப்ப ஒன்னொன்னுக்கும் ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலை வேண்டும். அப்ப இந்த புழுக்கம், வித்து, அண்டம், சினை என்ன பெற்ற 4 வகை யோனிக்கும் எது காரணமா இருக்குதான்? வெளியில இருக்கின்ற சூரியன். சூரியன் அசையுதான்னா இல்ல, ஒரே இடத்தில் இருக்கிறது. ஆனா அந்த சூரியன் ஒரு இடத்துலதான் இருக்கு. சூரியன் பூமிக்கு வருதானா இல்ல, ஏன்னா ஒரே இடத்துலதான் இருக்கு. சொல்லுவாங்க மக்கள், சூரியன் கிழக்கே உதிக்கிறது, மாலை மேற்கே மறைகிறது. அது எங்கெங்க மறைஞ்சிச்சு? சூரியன் தான் எங்க மறைஞ்சிருக்கு. அப்ப இந்த சூரியனுடைய கதிர்கள், சூரியனுடைய கதிர்கள் பூமிக்கு வருதா இல்லையாங்க? சூரியன் பூமிக்கு வருவதில்லை, ஆனால் சூரியனுடைய கதிர்கள் பூமிக்கு வருது. ரைட். நாம பிறக்கிறதுக்கு முன்னால இறைவன்ட்ட அமானிதம் என்ன பெற்ற சீதனம் வாங்கணும். இதுக்கு பேரு சீதனம்னு ஒரு பேர் உண்டு, கடன் பேர் உண்டு. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஏன் சீதனம்னு பேருன்னா, வயதுக்கு வரும் வரை அதுக்கு சீதனம், வயதுக்கு வரும் வரை சீதனம். இறைவன் இந்த பூலோகத்துல வாழ்வதற்கு வேண்டிய சீதனமாக இந்த அமானியத்தை கொடுக்கிறார். ஆனா என்னைக்கு வயதுக்கு வந்தோமோ, இன்னைக்கு நாம்
இன்னொரு மனித உயிரை உண்டாக்கக்கூடிய சக்தி இந்த உடலில் வந்து விட்டதோ அவருக்கு அந்த ஆறாவது அறிவாகிய அந்த தன்னை அறியும் தனி அறிவு, வாக்கறிவு, அந்த பகுத்தறிவு முழுமை பெற்று விட்டது. இனிமே இதற்கு மேல இறைவனை அறிய வேண்டியது, அடைய வேண்டியது கடமையாக்கப்படுது. அதான் பூப்பு நீராட்டு விழா அப்படின்னு நடத்துறாங்க பெண்களுக்கு. ஏன்னா அறிவு பூ பெய்து விட்டது, இந்த உடலுக்காக இல்லை, அறிவு பூ பெய்து விட்டது என்பதை குறிப்பதற்காக தான் பெண்களுக்கு பூப்பு நீராட்டு விழா அப்படின்னு நடத்துறாங்க. அப்ப அந்த இறைவனை அறிய வேண்டியது கடமையாக்கப்படுது. நம்ம பாடல்ல பாருங்க, அழுத்தமுற்றிருந்த இருட்குலம் நேரிய அருக்கணென்றெழுபரி தேரோன். இருள இருக்கு போக்குறதுக்காக அருக்கன் சூரியன் எழுபரி தேரோன் 7 குதிரைகள் பூட்டப்பட்ட அந்த ரதத்தில் பூமிக்கு வராராம். புறத்துல அதுதான் வானாவில்ல 7 நிறங்களாக இருக்கு. அப்ப அந்த சூரியனானது புறத்துல இறைவனை குறிக்கிறது. அங்கிருந்து வரக்கூடிய அந்த கதிர்கள், சூரிய கதிர்கள் நாம இறைவன்கிட்ட வாங்கிய அமானித கடனை குறிக்கிறது. நாம சப்த சுரங்கள் அப்படின்னு சொல்லுவோம். சப்த சுரங்கள், சப்தம்னாவே சமஸ்கிருதத்துல 7. சப்தம்னாவே நம்ம நாதத்துக்கு சத்தமா பேசுன்னு சொல்லுவோம். சப்தம் அப்படின்னாவே இந்த குரல், என்ன சத்தம் கம்மியா பேசுறேன் சொல்லுவோம். வித்யா தத்துவம் என்பதும் அமானிதம் என்பதும் பிரயோசன அளவில் 7 ஒலி வீடுகளாக இருக்கின்றன. அந்த ஒலி வீட்டு அமுதை அருந்ததிலே அறிவாகார தேவ வர்ஷிப்பாகும். இப்ப மாடு விலங்குகள் இருக்குங்க. விலங்குகள் ஊமையாங்க? விலங்கு எதுவும் ஊமை இல்லை. மாடு அம்மா கத்துது, ஊமை இல்லை. அதுக்கும் இதே வாயி நாக்கு எல்லாம் தான் இருக்கு. பூனை எடுத்துக்கிட்டா கத்துது. ஒரு மாட்டுக்கிட்ட போய் அங்க பார் பூனை மியா 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 மியான்னு கத்துது, நீ அது போல கத்துன்னா கத்த முடியுமா? முடியாது. ஏன்னா அந்த மிருகங்களுக்குள் இறைவன் இல்லை, ஆத்மசக்தி இருக்கு. அதுக்கெல்லாம் சக்தி இருக்கு. அதனுடைய ஆத்மசக்தி உடல் வளர்க்கிற அளவுக்கு தான் இருக்கு. ஆனா நமக்குள்ள ஆத்மசக்தி இறைவனை அறியக்கூடிய சக்தி படைத்ததாக இருக்கு. இதுதான் அந்த மனிதனுக்கும் விலங்குக்கும் உள்ள வித்தியாசம். இப்ப நாம புறத்தளவுல இறைவன் நமக்குள்ள அரூபமாக இருக்காரு. சூரியன் எங்க இருக்குன்னாங்க, வளிமண்டலம் தாண்டி வெளிமண்டலம். வளிமண்டலம் என்பது காற்று மண்டலம். குறிப்பிட்ட உயரம் வரைக்கும் தான் காற்று இருக்கு. அதுக்கப்புறம் உயரத்துல காற்று இல்லை. அதைத்தான் வெளிமண்டலம், வெட்ட வெளி, விண்வெளி, ஆகாய வெளி இப்படி எல்லாம் குறிப்பிடுறோம். ஒருத்தர் நான் சுவாசித்துக்கிட்டே எனக்குள்ள இருக்கின்ற இறைவனை தரிசித்தேன் அப்படின்னு சொன்னா நம்பாதீங்க, அது பொய்யே பொய். இறைவனை தரிசிக்கணும்னா மூக்குக்கு வெளியே மூச்சு ஓடாத அந்த தவ நிலையிற்கு வந்தாதான் இறைவனை தரிசிக்க முடியும். இப்படி நல்லா சுவாசம் இழுத்துக்கிட்டு போய் உள்ளுக்குள்ள போய் பார்க்கவே முடியாது. ஏன்னா அந்த இடம் தாண்டிதான் இருக்கு. எட்ட வெளிக்குள்ள இறைவன் இருக்கார். அதைத்தான் புறத்தளவுல இறைவன் அந்த சூரியன் இருக்கிற இடத்துல காற்று இல்லை. சரி, அடுத்து நாம பூமி இருக்கு. பூமி சூரியனை சுத்துது. பூமி சூரியனை சுத்துது. பூமி தன்னைத்தானே சுத்திக்குது. அதுக்கு 24 மணி நேரம். ஒரு சுத்து சூரியனை சுத்துறதுக்கு 365 நாள். சரிங்களா?
நாம எங்கெங்க இருக்கோம்? பூமியில இருக்கோம். நாம பூமியில இருக்கோம். படைத்த படைப்பெல்லாம் மனுவுக்காக. படைத்த படைப்பெல்லாம் மனுவுக்காக. அப்ப இந்த பூமி என்ன செய்யுது? தன்னைத்தானே சுத்திக்குது. தன்னைத்தானே சுத்தினால தான் நமக்கு சூரிய ஒளி படுகின்ற இடம் பகலாகவும் சூரிய ஒளி படாத இடம் இரவாகவும் நமக்கு வருது. அது தன்னைத்தானே சுத்திக்கிட்டு சூரியனை சுத்துது. அப்ப இந்த பூமி நமக்கு கொடுக்கின்ற போதனை என்ன அப்படின்னா, நீ இந்த பூமியில் வாழ்ந்துட்டு இருக்கும் போதே உனக்குள்ள ஞான சூரியனாக இருக்கின்ற கோடி சூரிய பிரகாசமாக இருக்கின்ற இறைவனை நீ தினமும் வணங்கணும். 365 நாள் வணங்கணும். இதுதான் பூமி நமக்கு சொல்லுகின்ற பாடம். நான் மட்டும் ஒரே இடத்துல சுத்திட்டு இருக்கேனா? இல்ல. இறைவன் ஒரு பாதை என கொடுத்திருக்கார். அது ரவுண்ட் இல்ல, நீள்வட்ட பாதை. ரவுண்டா சுத்துறது ஈஸிங்க, நீள்வட்டமா சுத்துறது கஷ்டம் தானங்க. ரவுண்டா சுத்துறது ஈஸி, நீள்வட்டமா சுத்தணும்னா. அப்ப இதை இறைவன், நீ இந்த பூமி இங்க இவ்வளவு தூரம் சுத்து, அப்புறம் இப்படி சுத்து, அதை 365 நாளைக்குள்ள சுத்தணும். நான் வேகமா சுத்துறேன்னு 200 நாளைக்குள்ள நான் சுத்தி ஒரு சுத்திட்டே சுத்தக்கூடாது. அந்த இறைவன் இப்படித்தான். அப்ப பூமி நமக்கு போதிக்கின்ற பாடம், நீ பூமியில வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது உனக்குள் இருக்கின்ற அந்த ஞான சூரியனாகிய இறைவனை நீ வணங்குவது கடமையாக்கப்படுது. ரைட். அடுத்து நமக்கு சந்திரன், மதி. இந்த மதி சந்திரன் என்ன செய்யுதுன்னு கேட்டீங்கன்னாங்க, நம்ம பூமியை சுத்தம், பூமியோட சேர்ந்து சூரியனை சேர்த்து சுத்தி வரும். ஏன்னா பூமி தான் சூரியனை சுத்துது. அப்ப அந்த சந்திரன் நமக்கு போதிக்கக்கூடிய பாடம் என்னன்னா, நானு பூமியை சுத்துறேன், அதோட சேர்த்து சூரியனை சேர்த்து சுத்துறேன். அதை போல உனக்கு 6வது அறிவாகிய இந்த பகுத்தறிவு கொடுக்கப்பட்டிருக்கு. தன்னை அறியும் தனி அறிவு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த அறிவை கொண்டு பூலோகத்துல வாழலாம். நான் எப்படி பூமியை சுத்துறேனோ அதை போல நீ பூலோகத்துல வாழ்ந்துக்கலாம். ஆனால் நான் எப்படி சூரியனை சுத்துறேனோ அதை போல இந்த அறிவை கொண்டு நீ இறைவனை வணங்க வேண்டியது உனக்கு கடமையாக்கப்படுது. அப்ப நாம எல்லாம் நமக்கு பர்த்டே கொண்டாடுறோம். பர்த்டே கொண்டாடுறோம். முதல் வருஷம், 2ஆம் வருஷம், ஒவ்வொரு பிறந்த நாளும் நாம ஒரு தடவை சூரியனை சுத்திக்கிட்டோம். நாம பூமிக்குள்ள இருந்து ஒரு வருஷம் சுத்திக்கிட்டோம், 2ஆவது வருஷம் சுத்திக்கிட்டோம். அப்ப என்னைக்கு நாம அறிவு பருவம் வந்தோமோ, பூமி சுத்துது சூரியனை, நீ எப்ப இறைவனை சுத்த போற, எப்ப வணங்க போற? இப்ப கோயில்கள் எடுத்துட்டீங்கன்னா வெளியில சாமியை சுத்துறது உண்டு. இங்க திருவண்ணாமலையில பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் அப்படின்னு சுத்துறாங்க. இதெல்லாம் எதுக்கு எடுத்து வச்சிருக்காங்க? எல்லாம் புறவெளியில பூமி சூரியனை சுத்துது, சந்திரன் மதி சூரியனை சுத்துது. அதை போல உனக்குள் இருக்கின்ற அந்த ஞான சூரியனாகிய இறைவனை நீ வணங்கணும். அப்படிங்கிறது தான் இது நமக்கு போதிக்கின்ற பாடம். மதி கதிர் உடுக்கள் வகை உன்னில் அறிதல். மதி சந்திரன் நமக்கு அறிவா இருக்கு. கதிர் சூரியன்னு சொல்லலாம். சூரிய கதிர்களிலிருந்து வரக்கூடிய அந்த அமானித சக்தி ரெண்டும். உடுக்கள் என்பது அந்த நட்சத்திரங்களை குறிக்கும். இந்த நட்சத்திரங்களை பற்றி நான் ஒரு ஜோதிட நூலை படித்த போதுதான், அதுதான் ஜோதிடத்துல தான் நட்சத்திரங்கள் வருது. பிறக்கும் போது நீ இந்த நட்சத்திரத்துல பிறந்தெல்லாம் ஜோதிடர்கள் சொல்றாங்க. இந்த நட்சத்திரம் எத்தனைங்க இருக்கு? மேல கேக்குறேங்க, நமக்குள்ள எல்லாம் கேட்கல. மேல நம்ம கண்ணுக்கு பாக்குற மாதிரி நட்சத்திரம் அது எத்தனை இருக்கு? நம்ம எண்ணில் அடங்காம இருக்கு. அப்ப
ஜீவர்களாகிய நாம எண்ணில் அடங்காத பேர் இருக்கும். சூரியன் ஒண்ணுதான் இருக்கு, சந்திரன் ஒண்ணுதான் இருக்கு. ஆனா நட்சத்திரங்கள் எண்ண முடியாத எண்ணமடங்காத சராசரங்கள் உயிராகும். எண்ணத்துல நம்ம இன்னைக்கு பார்ப்போம், இன்னைக்கு நம்ம கண்ணுக்கு இது தெரியுது, அது மறைஞ்சிடும், இன்னொன்னு வரும். அப்ப நாம நட்சத்திரங்களாக இருக்கின்றோம். புறவெளியில நம்ம ஜீவனானது எப்படி இருக்குன்னா நட்சத்திரங்கள். சரி, இப்போ பஞ்சபூதங்களும் பார்பொறியைந்தும் ஆறு ஆதாரம் அறுசுவை உடனே அறிவது உண்டு ஆசான் தன் இடத்தை. இப்ப பஞ்சபூதங்கள் எனக்கு இன்னைக்குதான் தோணுச்சுங்க. என்னன்னு கேட்டீங்கன்னாங்க, ரொம்ப நாளா இந்த ஜீவன் பஞ்சு இழை அப்படிங்கிற ஒரு வாக்கியம் புரியாம இருந்துச்சு. ஏன்னா எனக்கு பஞ்சு இழைன்னா நம்ம ட்ரெஸ்ல இருக்கிற இந்த பஞ்சு தான் எனக்கு ஞாபகத்துக்கு வரும். ட்ரெஸ்ல இருக்கிற இந்த பஞ்சு தான் நமக்கு தெரியும். புறத்துல பஞ்சு அப்படின்னு சொன்னா நமக்கு என்ன தெரியும்? இந்த பஞ்சு தான் தெரியும். அந்த ஜீவன் பஞ்சு இழை மயிரிழை இருக்கானிலும் சிறியது அப்படின்னு கொடாயத்தக்கூர்ல ஒரு வாக்கியம் இருக்கு. அதுலதான் பஞ்சபூதங்களும் அதனிடமிருந்து கடன் வாங்கியே இந்த தேகத்தை கட்டியது அப்படின்னு அந்த வாக்கியத்துல வருது. இப்போ இந்த பஞ்சபூதங்களுக்கும் ஜீவனுக்கும் தொடர்பு இருக்கு. பஞ்சபூதங்களுக்கும் ஜீவனுக்கும் தொடர்பு இருக்கு. பாடல்ல கூட மனம் புத்தி சித்தமுடன் ஆங்காரமும் அடக்கி மௌனத்தில் பூட்டி விட்டேன் சிவனே ஐயா. இதெல்லாம் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்பதை எல்லாம் அந்த கரணங்கள் அப்படின்னு சொல்றாங்க. திருமூலரும் வேதத்துல ஜீவனும் சிவனும் வேறல்ல அப்படின்னு ஒரு வாசகம் சொல்ற. ஜீவனும் சிவனும் வேறல்ல, ஜீவனும் சிவனும் வேறல்ல, ஜீவனார் சிவனாரை அறிந்திலர், ஜீவனார் சிவனாரை அறிந்திட்டபின் ஜீவனார் சிவனாயிட்டிருப்பரே. அப்ப அந்த பஞ்சபூதங்கள் இருக்கு இல்லைங்களா, நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம். சைவ மதத்துல பஞ்சாட்சரம் சொல்றது 5 எழுத்து. தமிழ்ல 5 அட்சரம் எங்கேயா வார்த்தை இருக்கா? பஞ்சாட்சரம், பஞ்சாட்சரம் தான் சொல்லணும். 5 அட்சரம் 5 எழுத்து அப்படிங்கிறதுக்காக 5 அட்சரம்னு இல்லை, பஞ்சாட்சரம். இந்த நமக்குள்ள இருக்கின்ற இறைவன், நமக்குள்ள ஜீவனும் சிவனும் வேற இல்லைன்னு சொல்லிட்டார். ரெண்டுக்கும் என்ன ஒற்றுமை அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெண்டும் பஞ்சபூதத்தை அடிப்படையாக கொண்டு இயங்குது. ஜீவனும் சிவமாக இருக்கின்ற அந்த இறைவனும் பஞ்சபூதங்களை அடிப்படையாக கொண்டு இயங்குது. இப்போ நாம ஜீவன் அப்படின்னு சொல்றோம். நாம ஜீவனை யாராவது தரிசித்தோமா? அனந்தர்களை விட்டுருங்க, அவங்கெல்லாம் ஜீவன் ஆத்மா பரமாத்மா எல்லாம் தரிசித்தோம். நாம சொல்றோம், நாம தரிசித்தோம்னா இல்ல. அந்த ஜீவன் என்பது ஆகாயத்தின் அம்சம். ஜீவன் என்பது ஆகாயத்தின் அம்சம். அந்த ஜீவனானது காற்றினுடைய அம்சமாகும் போது அதற்கு பெயர் மனம். இப்ப நாம அதிகமான நேரம் மனத்துலதான் இருப்போம். மனமயப்பட்டு நம்ம உட்கார்ந்துட்டு நம்ம வேதத்தை படிச்சுக்கிட்டு சிந்திச்சாதான் இது இதுவா இருக்குமோ அதுவா இருக்குமோ அப்படி இருக்குமோ இப்படி இருக்கும் நம்ம சிந்தனை. இன்னும் இப்ப ஒரு தொழில் செய்யறவங்க நம்ம எங்க இப்ப அண்ணா ரியல் எஸ்டேட் இது கட்டுமான துறைன்னா நம்ம யாரை பார்த்து எங்கெங்கெல்லாம் ஆர்டர் கொடுக்கணும், எங்க விலை பொருள் கம்மியா இருக்கும், எங்க பொருள் தரமா இருக்கும், இப்படி பல இதெல்லாம் யோசிக்கணும். எந்த வேலையால வச்சு வேலை வாங்குறது, இவன் கரெக்டா வேலை செய்வான், இவன் வேலை செய்யற மாதிரி நடிப்பான், இதெல்லாம் பார்த்து நம்ம அந்த சிந்தனை பூரா நமக்கு ஒரு வீடு கட்டி குடிக்கிறதுக்குள்ள பலரையும் ஒருங்கிணைத்து ஒரு செயலை செய்யணும். அப்ப பல சிந்தனை அங்க வேண்டி இருக்கு. அப்ப மனம் என்னும் பொழுது மனம் நிறைய நினைக்கும், மனம் நிறைய நினைக்கும். இது மனம். மனமானது தீயனுடைய அம்சமா இருக்கும் போது அது பேர் புத்தின்னு பேர் சொல்லுவான். சில பேர் புத்தி கெட்டு போச்சு. அந்த தீயனுடைய இப்ப மனமா இருக்கும் போது யாருக்கும் எந்த தீங்கும் இல்லைங்க. நம்மளா உட்கார்ந்து சிந்திச்சுக்கிட்டு இருப்பாங்க.
இதனால அடுத்தவங்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லை. இந்த புத்தி மட்டும் கெட்டு போச்சுன்னா எங்கடா எவனை ஏமாத்தலாம், எங்க எவனை ஏமாத்தலாம். அங்க எங்க பாட்டி வீடுங்க, எங்க பாட்டி வீடு மெயின் ரோட்ல இருந்துச்சு. இந்த சின்ன பசங்க என்ன செய்வாங்க, வெளியில பூட்டிட்டு போயிடுவாங்க. வெளியில இதுதான் புத்தி கெட்ட செயல். புத்தி கெட்ட செயல் என்ன, அடுத்தவங்க வீட்டை பூட்டிட்டு போயிட்டா எப்படி வெளியில வர்றது? அப்புறம் தான் பூட்டாத அளவுக்கு அங்க ஒரு லாக போட்டு அதை பூட்டி வச்சோம். இப்படி மனம் வந்துங்க அடுத்தவர்களை கெடுப்பது. இந்த கெடுக்கும் குணம்தான் புத்தி. சரி, சித்தம் என்பது நீரினுடைய அம்சம். நீரினுடைய அம்சம் என்னன்னாங்க, நீர் எப்பொழுதும் உயர்ந்த இடத்துல இருக்காது, பள்ளமான இடத்தை நோக்கி பாய்ந்து வரக்கூடிய தன்மை நீர். அதான் தெய்வம். சித்தத்தில் ஏற்றிய என் வீழக்கே செவ்வியர் கண்ட தீருணடரே. காத்து அடிக்குதுங்க, எதை விளக்க பொருத்த முடியுமா? காத்து அடிக்கும் போது ஒன்றும் பொருத்த முடியாது. அப்ப அங்க எதுவுமே காத்தடிக்காம இருந்தால் நம்ம ஒரு விளக்க பொருத்திடலாம். அப்ப நம்ம மனமானது தாழ்ந்து இருந்தால்தான் தெய்வங்களுடைய அருள் உரைகள் நமக்கு கிடைக்கும். இப்ப நம்ம சித்தம் அப்படிங்கிற நிலையில இருக்கிறனால தான் நம்ம காதுக்குள்ள போகும். என்னைய பார்த்து இவர் என்ன அனந்தர்கள் உபதேசம் பெற்றவர்கள், அவங்களுக்கு நிறைய தெரியும். இவருக்கு என்னையா தெரியும், இவரு எங்கேயோ எதையோ படிச்சுக்கிட்டு எதையோ ஒண்ணு சொல்லுவார் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த காதுல ஒண்ணும் ஏறாது. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அப்ப யாரு என்ன பேசினாலும் அது தெய்வம் நமக்கு வேதத்துல என்ன கொடுத்திருக்காங்க, அதை ஒட்டி இருக்கா அப்படின்னு பொருத்தி பார்க்க வேண்டிய வேலை நம்மிடம் இருக்கிறது. அதனால தான் சித்தத்தினுள்ளே சிவலிங்கம் காட்டி சித்தத்துக்குள்ள காமிக்கலாம். அடுத்து அகங்காரம். அகங்காரம் என்பது ஜீவனானது நிலத்தின் அம்சமாக இருக்கும் பொழுது அது அகங்காரம். அதாவது கார் என்றால் இருள், அகம் இருள்ல இருக்கு. இருள்ல இருக்கிற அகங்காரம் பிடிச்சவங்க, எங்க தாத்தா இந்த சாமியை கும்பிட்டாரு, எங்க அப்பா இந்த சாமியை கும்பிட்டாரு, இது எங்க குல தெய்வம், நானும் இதைத்தான் கும்பிடுவேன். நீங்க எல்லாம் ஒரு மனுஷனா இருந்தாரு, அவரை போய் சாமின்னு கும்பிடுறீங்களே, இது அகங்காரம். தனக்கு எல்லாமே தெரியும். அதான் தெய்வம் கேட்கிறாங்க, நீ படைத்த கடவுள் உன்னை காப்பாற்றுமா, உன்னை படைத்த கடவுள் உன்னை காப்பாற்றுமா? அவன் கேட்கறது, நீ படைச்சது காப்பாற்றுமா? யாரை காப்பாத்துச்சு? யாரையும் காப்பாத்தல. எல்லாம் பிறந்தாங்க, நரனா வாழ்ந்தாங்க, ஏதோ நானும் சாமியை கும்பிட்டேன்னு வாழ்ந்தாங்க, கடைசியில் இறந்தாங்க. அப்ப அந்த ஜீவனை பற்றி ஜீவன் பஞ்சு இழை என்று சொல்லும் பொழுது ஜீவனானது 5 விதமான தன்மைகளில் இருக்கு. இதுல நாம எந்த தன்மையோட இருக்கணுங்கிறத நாம தான் முடிவு பண்ணிக்கணும். ஒரு 24 மணி நேரத்துல எவ்வளவு நேரம் அழிஞ்சு போறதுக்கு செலவழிக்கிறோம், அழியாத நம்ம ஜீவனுக்கு எவ்வளவு நேரத்தை நாம பயன்படுத்துறோங்கிறத அவரவர் தான் முடிவு பண்ணணும். ஏன்னா அந்த நேரம் நம்ம கிட்ட தானே இருக்கு. சிவம் இறைவனுக்கு 5 சக்திகள். இறைவனுக்கு மொத்தம் 6 சக்திகள். அந்த 6 சக்திகளைத்தான் அருட்பெருஞ்சோதிங்கிறோம். 6 விதமான சக்திகளை ஒரு சக்தி, அதாவது அறிவு என்ற சக்தி இறைவன்கிட்ட இருந்தது, இறைவன்கிட்ட இருக்கிறது நமக்கும் கொடுத்துட்டாங்க. இந்த 6வது அறிவை கொண்டு நாம இறைவனை அறியலாம், அடையலாம். இந்த 5 விதமான சக்திகள் இறைவன் ஒருத்தர் தானே இருக்கு. நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம்ங்கிற பஞ்சபூதத்துல நிலம் என்பது படைத்தல். அப்ப இறைவன் படைக்கும் பொழுது அவருக்கு பிரம்மான் பேர். நீர் தத்துவம் அதுதான் மகாவிஷ்ணு.
பார்க்கடலில் எங்கள் ஐயா நாராயணம் பள்ளி கொள்ளும் இடம் சென்றேன் சிவனே ஐயா. அவர் மகாவிஷ்ணு எங்க இருக்காருன்னா பார்க்கடல்ல. ஏன்னா அவரு நீர் தத்துவம். அதுதான் அகத்துல ஆத்ம மர்ம ஜலக்கடல், வெட்டாத குளத்து நீர், நல்ல தண்ணீர் கடல், திருப்பார்கடல், இப்படின்னு அதற்கு நிறைய நாமங்கள். தீயினுடைய அம்சம் யாருன்னு பார்த்தா யமன். யமன் தீயினுடைய அம்சம். தீயினுடைய அம்சம் யமன்ட்டீங்க. இறைவனுடைய 5 பேர்ல இவர் ஏன் வர்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னாங்க, இந்த மாநகராட்சியில எல்லாம் டாய்லெட்டு ஏலத்துக்கு விடுவாங்க. டாய்லெட்டு ஏலத்துக்கு விடுவாங்க. யாரோ ஒருத்தர் பணக்காரரு ஏலம் எடுப்பார். ஏலம் எடுத்தவரா அங்க நின்று 5 ரூபா கொடு 10 ரூபா கொடுன்னு வாங்கிட்டு அந்த லெட்டின்லாம் கழுவிட்டு இருப்பாரு. காசு முதல் போடுவாரு, அதுக்கு வேலைக்கு ஆளுகளை வச்சிருவாரு, இவர் சம்பளம் கொடுப்பார். அது போல இறைவன் என்ன செய்யறாரு, என்னை அறிந்தவர்களெல்லாம் நான் சொர்க்கத்துல கூட்டுக்கிறேன், என்னை யாராரு அறியலையோ அவங்களெல்லாம் நீ நரகத்துக்கு கூட்டிட்டு போ. அப்ப இறைவனுடைய வேலையால் தான் யமன். இறைவனுடைய வேலையால் தான் யமன். அதான் யம தர்மராஜா. தன்னை அறிந்தவர்களுக்கு தர்மராஜா, தன்னை அறியாதவர்களுக்கு யமராஜா. ரைட். 4வது காற்றினுடைய அம்சம் தான் மகேஸ்வரன். காற்றினுடைய அம்சம் மகேஸ்வரன். மகேஸ்வரன் என்ன செய்யறான்னு கேட்டீங்கன்னா, மறைத்தல்ங்கிற தொழில். மறைத்தல்ங்கிற தொழில். இப்ப நம்ம இறைவன் இந்த பூமிக்கு கல்கி அவதாரமாக அவதாரம் செஞ்சும் கொஞ்சம் மக்களுக்கு தானங்க தெரிஞ்சிருக்கு, மீதி பேருக்கெல்லாம் தெரியல. ஏன்னா மறைக்கப்பட்டிருக்கு. ஏன் மறைக்கப்பட்டிருக்கு? அவங்களுக்கு தேடுதல் இல்லை, அவங்க கிட்ட புண்ணிய பலன் இல்லை, அவங்க கிட்ட புண்ணியம் இல்லை. ஏன்னா அவங்க ஜீவன் அகங்காரத்தில் இருக்கு, எனக்கு எல்லாம் தெரியும், நீ இல்லையா. அடுத்தது ஆகாயத்தின் அம்சம் தான் சிவம். சொல்லுவோம் கதையில கூட பாத்தீங்கன்னா, சிவம் எப்பொழுதும் தவநிலையில் இருந்தாரு. அவர்கிட்ட போய் வரம் வாங்கினாங்க. எல்லாரும் போய் என்ன வரம் வாங்கிட்டு வர்றாங்க? ஞானிகள் எல்லாம் சாபா வரம் வாங்கி கொண்டு வருகின்றார்கள். சரி, இப்போ ஜீவன் பார்த்தோம், சிவன் பார்த்தோம். எல்லாம் 5 விதமான சக்திகள் ரெண்டுக்கும் இருக்கு. ஜீவனுடைய 5 விதமான சக்திகள், நம்முடைய 5 விதமான குணங்கள். இறைவன்கிட்ட இருக்கிற 5 விதமான சக்திகள் அதுலதான் படைக்கிறார், காத்தல், அடித்தல், மறைத்தல், அருளல். எல்லாமே ஒருத்தர் தான். அது எதுக்கு அவரு நியமிச்சிருக்கார். நம்ம 4 தேகங்களையும் இந்த பஞ்சபூதத்துக்குள்ள அடக்கிறோம். 4 தேகங்களையும் பஞ்சபூதத்துக்குள்ள. இந்த தூர தேகமானது எங்கெங்க இருக்கு? நிலத்துல இருக்கு, பூமியில தான் இருக்கும். இது அடக்கமானாலும் பூமியில தான் மண்மறைவு செய்யணும். அப்ப இந்த தூர தேகமானது நிலத்தின் அம்சம். இதுல நீரினுடைய அம்சம் எதுன்னு கேட்டீங்கன்னா ஆத்மா. அதான் பார்த்தோம், ஆத்ம மர்ம ஜலக்கடல். நம்ம வேதத்திலே ஆத்மா ஜலம் போன்றது, மலத்துடனும் சேரும் சந்தனத்துடனும் சேரும் அப்படின்னு வேதத்துல இருக்கு. அப்ப ஆத்மா ஜலம் போன்றது, மலத்துடன் சேரும்னா நம்ம ஜீவன்ல ஆணவம், கண்மம், மாயங்கிற 3 மலங்கள் பற்றி இருக்கு. இப்ப நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆத்ம சக்தி, அறிவு சக்தி எதுக்கு பயன்படுத்துறோம்? இந்த அழிவு உலக வேலைக்கு தான் அதிகம் பயன்படுத்துறோம். அது சந்தம் மலத்துடனும் சேரும் சந்தனத்துடனும் சேரும். சந்தனம்னா என்ன? சந்தம் என்ற தனம், தெய்வத்துக்கிட்ட இருந்து அவங்க கிட்ட இருந்து வந்த அருள் வர்ஷிப்பு தான் சந்தம் என்ற தனம். நாமளே பேசினா அது தனம் அல்ல, இது சந்தம் என்ற தனம். அதனால சந்தனம் கொடுக்கிறோம். சந்தம் என்ற தனம். அந்த மேசிந்தை பதிந்த சந்தன கந்தங்கமழும் எந்தை முனி தந்தை தந்தையே. அப்ப அந்த சந்தம் என்ற தனம் நாம இங்க சபைக்கு
அந்த சந்தம் என்ற தனத்தை கேட்டுக்கிட்டு இருக்கோம். பசங்க வீட்டுக்கு போனா என்ன செய்வாங்க? கிரிக்கெட் மேட்ச், T20, உட்கார்றா, டிவியை போடுறா, பாடுறா இல்லையா? அப்ப இந்த இந்த கொடுக்கப்பட்ட ஆத்ம சக்தி வீணாக பயன்படுத்துறோம். கொடுக்கப்பட்டதை வீணாக பயன்படுத்துறோம். வீணாக பயன்படுத்தாமல் எப்ப இருக்கிறோம்? தெய்வங்களுடைய வேதத்தை படிக்கும் பொழுதும் கேட்கும் பொழுதும் பேசும் பொழுதுதான் அது எதற்காக பயன்படுத்துவதற்காக கொடுக்கப்பட்டதோ அதற்கு பயன்படுது. ரைட். அடுத்து தீ. நம்ம கிட்ட தீயினுடைய அம்சம் எதுன்னு கேட்டீங்கன்னா ஜீவன். யமனுக்கு காலன் அப்படின்னு ஒரு பேர் உண்டு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? காலன். அது ஏன்னு கேட்டீங்கன்னா தெய்வம் ஒரு வாக்கியத்துல தூல தேகத்தில் இருப்பது ஜடராக்கினி. நமக்கு காய்ச்சல் வருது இல்ல, காய்ச்சல் நம்ம தேகத்துல இருக்க வேண்டிய வெப்பநிலை 98.6 டிகிரி ஃபாரன்ஹீட். இதுதான் நார்மல். காய்ச்சல்லாம் கூடும், குறையும், குறைஞ்சாலும் காய்ச்சல். அப்ப இது தூர தேகத்தில் இருப்பது ஜடராக்கினி. அடுத்து ஜீவ தேகத்தில் இருப்பது காலாக்கினி. இதற்கு இரண்டிற்கும் நடுவில் உயிர் இருக்கிறது அப்படின்னு வேத வாக்கியம். அப்ப இந்த ஜீவன்ல இருக்கிற காலாக்கினியை யமன் எடுத்துட்டு போயிடுறான். ஏன்னா அவனே தீயின் அம்சம், அவனுக்கு தீ தான் பிடிக்கும். நம்ம கிட்ட இருக்கிற அந்த ஜீவன்ல இருக்கிற காலாக்கினியை யமன் எடுத்துட்டு போயிடுறான். அதனால அவனுக்கு காலன் என்ற ஒரு பெயர். சரி, அடுத்தது காற்று. நம்ம அப்பவே பார்த்தோம், சுவாசிக்க எல்லாத்துக்குமே என்ன முக்கியம்? மூச்சு புனிஞ்சிருச்சுன்னா அவ்வளவுதான். அப்ப இந்த சுவாசம் இந்த ஜீவனுக்குரிய அதிகபட்ச மூச்சினுடைய அளவு எதுன்னா 64 அங்குல மூச்சு. அப்ப அந்த 64 அங்குல மூச்சு, அந்த சிற்றின்பத்தின் போது 64 அங்குல மூச்சு வெளியாகுது. அப்படி வெளியாகும் பொழுது இந்த ஜீவனானது உடலை விட்டு பிரியாமல் காக்கக்கூடியது நமக்குள்ள இருக்கின்ற ஆத்ம சக்தி அப்படின்னு தெய்வம் அவர்கள் இருக்காங்க. அப்ப இந்த வாயு எதுடைய கட்டுப்பாட்டுல இருக்குன்னா ஆத்ம சக்தி. அதுதான் இந்த நம்மளை பிறந்ததுல இருந்து நம்மளை சுவாசிக்க வச்சு ரெண்டு ஒண்ணுதான். சயின்ஸ் படித்தவங்களுக்கு தெரியும். தண்ணீர் என்பது H2O. தண்ணீர் என்பது 2 பங்கு ஹைட்ரஜனும் 1 பங்கு ஆக்சிஜன் இருந்தா அது ஹைட்ரஜன், வாட்டர், தண்ணீர், நீர்த்தன்மை. அதுவே ஹைட்ரஜன்கிற வாயுவும் ஆக்சிஜன்கிற வாயுவும் பிரிஞ்சிச்சுன்னா அது வாயு. அப்ப தண்ணீரும் வாயு ஒண்ணுதான். நம்ம சுவாசிக்கிறதுக்கு வேண்டியது ஆக்சிஜன். அடுத்தது ஆகாயம். நம்ம ஆகாயம் பார்த்தோம், எங்கேயோ இருக்கு சூரியன். அது போல நமக்குள்ள ஒரு இடத்துல இறைவன் இருக்காருங்க. நமக்குள்ள ஒரு இடத்துல இறைவன் இருக்காரு. அவரைத்தான் முதல்ங்கிறது, முழு முதற் கடவுள். முதல் அப்படின்னா ஃபர்ஸ்ட். இந்த தேகத்துக்கு முதல் எது? வேத முதலான உயிர் நிலைப்பிடமும் எங்கே பாடல் இருக்கு. எல்லாம் வேதம்னா இந்த எழுத்தாளான வேதத்தை தான் நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. அமுதகல ஞான போதத்துல மெய்பொய்யும் பிரித்து காட்டும் வேதமே தூலமாகும். வேதம் என்பதற்கு தேகம்னு ஒரு அர்த்தம் இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேதம் என்பது இறைவனை பற்றி பேசுவதால் அதற்கு வேதம். இறைவனை பற்றி பேசுவது அது வேதம். இறைவனை உள்ளுக்குள்ள இருக்கிறனால இதுக்கும் வேதம் ஒரு பேர். அப்ப இந்த தேகத்துக்கு முதல் ஃபர்ஸ்ட். அடுத்து முதல் என்பதற்கு கேபிட்டல். ஒரு தொழில் ஆரம்பிச்சு நடத்தணும்னா நமக்கு முதல் வேணும். இறந்து போனா அந்த முதல் போயிருது. அப்ப இந்த அண்டத்துக்கொத்தது பிண்டம் என்றதுல தெய்வம் இப்படி புறவெளியில எடுத்து வைக்கலைன்னா நான் என்னால புரிஞ்சிக்கவே முடியாது. எல்லாம் அரூபமாக இருக்கு. அரூபமாக இருப்பதை நாம புறவெளியில இறைவன் எடுத்து வைத்ததை ஆதாரமாக கொண்டுதான் ஓ இறைவன். சூரியன் அசையாது, அதான் சுயம்பராசம். அப்ப நமக்குள்ள இருப்பவரும் அவரும் அசைய மாட்டாரு. சந்திரன் அசையுது, நம்ம அறிவும்
ஒரு பக்கம் நல்லா அப்ப வேதத்தை படிக்கும் போது நல்லா புரியும் போது அப்படி மகிழ்ச்சியா இருக்கு, பௌர்ணமியாட்டம் மலருது. அப்புறம் தூங்கிடுது. எல்லாம் ஒன்றும் அறிவிக்கே எட்டலையே, என்னதான் படிச்சு பார்த்தாலும் ஒன்றும் ஏறல. ஏன்னா இவர் சிந்தனை கிரிக்கெட் மேட்சுக்கு போகணும், போகாம இன்னைக்கு அப்பா கிரிக்கெட் டிவியை போட விட மாட்டேங்கிறாரு. சிந்தனை எங்க போயிடுச்சு? புறத்துல போயிடுச்சு. அப்படின்னா அறிவு சரி. அதே போல புறத்துல பாத்தீங்கன்னா அர்த்தநாரீஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு வலம் சிவம் இடம் சக்தி. இப்ப நம்ம தெய்வம் அவர்களும் ஏன் இப்ப கல்கி அவதாரம் 9வது அவதாரமும் கல்கி, 10வது அவதாரமும் கல்கி. அதுல அவர்கள் இடது திருக்கரத்தில் தான் ஆசீர்வதிப்பாங்க. ஏன்னா இப்ப அவர்கள் பெண் ஆணாக வடிவெடுத்த பதாம்பூரணி பெத்ததாயே நாவில் நின்று பேசும் அம்மா அப்படின்னு இப்போ அவங்க சக்தியாக நமக்கு இப்போ வந்திருக்காங்க. அதான் பாடல்லையே நிறைய அவங்கள பெண்ணாகவே நாம அவங்கள போற்றுவோம். நிஜமா அவங்க ஒரு தாய்க்குங்க அந்த பாச உணர்வு தாய்க்கு அதிகம். தந்தைக்கு கண்டிக்கும் குணம் அதிகமா இருக்கும். தந்தைக்கு கண்டிக்கும் குணம், தாய்க்கு பாசம். எங்க அம்மா இல்லாங்க காலேஜுக்கு போறேன் பரீட்சை எழுத. எப்போ பிஃபார்ம் படிக்கிறது பரீட்சை எழுத போறேன். டேய் ஏதாவது தப்பா எழுதுட்டு சரியா எழுதலன்னு சொல்லி எங்கேயோ ஓடி போயிடறா, நேரா வீட்டுக்கு வாடா. அதுதான் தாய் உள்ளம். எல்லாம் பொய்க்கல்வி. இது பெருசு இல்லை, நமக்கு மெய்க்கல்வி அதுதான் எது பெரியது என்ற நம்ம மனதுல பதிஞ்சிருச்சுன்னா இந்த பொய்க்கல்வி, இந்த பொய்ப்பொருள் எதுவுமே நம்மளை பாதிக்காது. அப்ப புறவெளியில இருக்கின்ற அந்த அர்த்தநாரீஸ்வரர் அப்படிங்கிற எடுத்து வைத்த தத்துவம் தான் இறைவன் ஒருத்தர் தான். ஆனா அவரு அசையும் போது அவருக்கு பேரு சக்தி, அசையா நிலைக்கு போகும்பொழுது அவர் பேர் சிவம். நீங்க ஆங்கிலத்துல கூட இதுக்கு பேரு லெப்டுங்க, இதுக்கு பேரு ரைட்டு. சரிங்களா? இது சக்தி பாகம், இது சிவபாகம். நம்ம சுவாசத்திலையும் அப்படித்தான் ஓடுது. வலது பக்கம் சூரியகளை, இடது பக்கம் சந்திரகலை. சூரியகளை ஓடும் பொழுது ஜனித்தால் ஆண், சந்திரகலை ஓடும் பொழுது ஜனித்தால் பெண், இப்படின்னு இருக்கு. அப்ப லெப்ட்ங்கிற ஒரு வார்த்தைக்கு அந்த இடத்தை விட்டு போயிட்டார் ஒரு அர்த்தம் உண்டு. லெப்ட், ஹி லெஃப்ட் த பிளேஸ்னா என்ன அர்த்தம்? அந்த இடத்துல இருந்து கிளம்பிட்டார். ஹி லெஃப்ட் த பிளேஸ். ரைட். ரைட்னா சரியானது, ரைட்னா சரியானது. அப்ப நம்முடைய நினைவானது, அந்த ஜீவனானது அசைகின்ற நிலையிலிருந்து அசையா நிலைக்கு போகணும். அதுதான் அசைவ நிலையிலிருந்து சைவ நிலைக்கு போகணும். அது எப்ப நடக்குது? நம்ம தெய்வமுடைய அருளால அந்த அடக்கம்ங்கிற நிலையில தான். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவருக்கு நாளைக்கு அடக்கமாகக்கூடிய நிலைமை வந்தாலும் ஒன்றும் வைத்துக்குள்ள தண்ணி உணவு போகல, தீர்த்தம் தான் கொடுத்துக்கிட்டு இருந்தாலும் இல்ல என் பேரே ஊர்ல இருக்கான், அவன் எப்ப வருவான்னே தெரியல, உன் பேரனா உன்னைய காப்பாற்ற போறான். நல்லா யோசிச்சு பார்க்கணும். நாம நம்ம தேகம் எடுத்திருக்கோம், நமக்குன்னு எந்த தவப்பலனும் இல்லை. தெய்வம் நீ என்ன தவமா செஞ்சு கிழிச்சிட்ட? இல்லை, தெய்வத்துக்கிட்ட கையேந்திரம் தவத்தை வாங்குறோம். ஆனா அந்த யமன் வரப்போறா, உணவு வைத்துக்கூட நார்மலா உணவு போனது போகல, தீர்த்தத்துல இருக்கும் போது கூட நினைவு என் பேரை நான் பார்க்கணும், பேத்திய பார்க்கணும், இன்னும் வரல. நாம நம்மளை காப்பாற்ற போறது நம்ம தெய்வம் தான். யமன் பதி எல்லையில் காப்பாற்ற போறது நம்ம தெய்வம் தான். தெய்வத்தான் ஆகாதனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும். ஏன் வேதத்தை படிங்க, அதை கேளுங்க, பேசுங்க, ஏன் தெய்வம் நமக்கு அருள் இருக்காங்க. இதே சிந்தனையில இருந்தா அந்த யமன் வரும் நேரத்துல தெய்வ நினைவாக மாறுவது எளிது. அப்ப இப்ப நாம இருக்கும் பொழுதே, இன்னைக்கு பிறந்து நாம அந்த பிறப்புங்கிற போதே இறப்பு என்பது நிச்சயிக்கப்பட்ட ஒன்று. யாருக்கு எப்பங்கிறது யாருக்குமே தெரியாது. அப்ப நாம இருக்கும் பொழுதே நாம தெய்வம் அவர்களை நினைத்து எவ்வளவுக்கு எவ்வளவு புண்ணியத்தை சேர்க்கணுமோ நாம சேர்த்துக்கணும். எவ்வளவுக்கு எவ்வளவு பாவத்தை செய்யாம இருக்கோமோ அதுவும்
வேதம் ஆசான் திருமேனி வேத விளக்கம் அவர்கள் திருவாக்கு எம் எண்ணத்திற்கு மாறாக பேசினால் எண்ணினால் பாவமே வரும். தெய்வ எண்ணத்துக்கு மாறாக நாம பேசினாலும் சரி, நினைச்சாலும் சரி, பாவம்னா செஞ்சா எவ்வளவு பெரிய பாவம் செய்யறோம். நம்ம நினைக்கிறோம் நான் தான் அப்படியே ரொம்ப பக்திமானாக்கும், அப்படியே தெய்வம் வேதத்துல சொன்னது பிரகாரம் நான் நடக்கிறேனாக்கும், அப்படியெல்லாம் நினைச்சிட்டு அதற்கு மாற்றமாக நடக்கிறாங்க. நமக்குள்ள தெய்வம் இருக்காங்க, யமன் இருக்கான், நமக்குள்ள சைத்தான் இருக்குங்க. நமக்குள்ள சைத்தான் உள்ளுக்குள்ள இருக்கு. நாம ஒவ்வொரு விஷயத்திலும் தெய்வம் நமக்கு வேதத்துல என்ன அருள் இருக்காங்க, நம்மால என்ன செய்ய முடியும், அதை செஞ்சு தெய்வமேனு இருந்தா ஈஸியா காப்பாத்திடுவாங்க. எனக்கு வேதத்துல அதை தெரியணும். இது இப்ப நீங்க பாருங்க, பஞ்சபூதங்களும் பார்பொறி ஐந்தும் ஆறு ஆதாரம் அரிசுவையுடனே அறிவது உன்னுள் ஆசான் தனின்றே. எப்படி? ஆசான் மூலமாகத்தான் அறியணும். நாம ஐயா பஞ்சபூதம் நாம படிச்சதை வச்சு வேதத்துல அங்கேயும் இங்கேயும் இருக்கிற முத்துக்கள் எல்லாம் ஒன்னும் சேர்த்து ஆத்மா, இது ஜலம், இது இப்படி வேதத்துல இருக்கிறத ஆதாரம் கூட தெரிஞ்சுக்கிறோம். இவ்வளவுதான் நம்மால செய்ய முடியும். நாம என்ன செய்ய முடியும்? வேதத்துல இருக்கிறத அதுவும் அவரு இப்ப எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவரு நம்ம குமார் இவரெல்லாம் நம்ம ஐயப்பெல்லாம் கூப்பிடுவார். அது சாலையில பார்க்கும் போது அண்ணா வாங்க அண்ணா, 2 மணி நேரம் பேசணுமா? என்னங்க 2 மணி நேரம் பேசுனா எவ்வளவு கஷ்டமான வேலை. எங்க அக்கா ஆற்காடு வந்திருக்காங்க, சென்னையில இருந்தவங்க ஆற்காடு வந்திருக்காங்க. அவங்கள பார்க்கணும்னு நான் நினைச்ச உடனே தெய்வம் அந்த 2 மணி நேரம் பேசக்கூடிய விஷயத்தை கொடுத்துட்டாங்க. அப்ப நம்ம முயற்சியில இல்ல, தெய்வ அருள். பாவம் இவன் ஆற்காடு போனுங்கிறானே, பக்கத்துல வேலூர் சபை இருக்கே, அந்த சபைக்காரங்க கூப்பிடுறாங்களே, போ பேசு. இப்படியாக அண்டத்து கொத்தது பிண்டம் என்ற நிலையில் நமக்கு புறத்துல இருக்கின்ற பொருள்கள் எல்லாம் அகத்துல இருப்பதை புறவெளியில இது பண்றாங்க. இந்த பிண்டத்துக்குள்ள தேகத்துக்குள்ள இருக்கின்ற இறைவன் இந்த கலியுக கடைசியில நமக்காக கல்கி அவதாரமாக அவதாரம் செய்து, இப்போ இறைவன் தான் இப்ப வந்திருக்காங்கிறதுக்கு அடையாளம் என்னன்னு கேட்டீங்கன்னாங்க, சாவாது பிறவாது தனி முதலா இருந்த நான் ஆவாய் உலகுபடு அழுதுயர் தீர்ப்பதற்காக மேவாது நின்று என் மாயையினால் மெய்யே போல் ஓவாது வந்து பிறந்திடுவேன் இவந்தோறும் இவந்தோறும். இப்ப இதுக்கு வரைக்கும் வந்த தசாவதாரம் 10 அவதாரத்துலங்க உலக மக்கள் சொல்லுவாங்க, 8வது அவதாரம் பலராம அவதாரம், 9வது அவதாரம் கிருஷ்ண அவதாரம், 10வது அவதாரம் தான் கல்கி அவதாரம் சொல்லுவாங்க. நம்ம தெய்வம் அவர்கள் இல்ல, ஒரு நேரத்தில் ஒருவர் தான் இந்த பூமியில் அவதாரம் செய்தார். ஆகவே கிருஷ்ணர் தான் அவதாரம். அவருக்கு ஏன் பரமாத்மான் பேர்னா, தன்னுடைய தவத்தை வச்சு அர்ஜுனன், தாய் யசோதை, இப்படி சில பேருக்கு தன்னுடைய சொந்த பந்தங்களுக்கு அவங்களுடைய தவத்தை போட்டு நிரப்பி முக்தி கொடுத்திருக்கார். தூலத்துல இருக்கும் பொழுது சொந்த பந்தங்களுக்கு தான். ஆனா இறைவன் என்பதுங்க, இறைவனை பத்தி ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். இறைவன் இந்த பூமி என்ன ரேட்டு கொடுத்து விட்டார் நமக்கு. நாம கூட வாங்கணும்னா வாங்கி வச்சிருப்போம், 10 வருஷம் 1 லட்சம் கொடுத்தது 10 வருஷம் கழிச்சு என்ன ரேட்டுங்க? நாம மனுஷன் பொருளை வாங்கி வச்சிருக்கோம், இடத்த வாங்குறோம், 10 வருஷத்துல 10 மடங்கு ஆகுது. ஆனா இந்த பூமியை படைத்த இறைவன், நமக்கு வேண்டிய ஒளியை கொடுக்கின்ற அந்த இறைவன், சூரியனை படைத்த இறைவன், சந்திரனை படைத்த இறைவன், நமக்கு சுவாசிக்க காற்றை படைத்த இறைவன், யார்கிட்டயா எந்த காசாவது வாங்கினாராங்க? அப்ப மனிதனுக்கு எல்லாவற்றையும் இனமாக கொடுப்பதுதான் இறைவனுடைய பெரும் கொடை. அப்ப இந்த கலியுக கடைசியில தெய்வம் அவங்களை எப்படி இறைவன்கிறதுக்கு ஆதாரம், அவர்கள் நம்ம இந்த உலகமே திரண்டு வந்தாலும் தரக்கூடிய அளவுக்கு தவத்தை அவர்கள் செய்து நமக்கு அவர்கள் பசியெடுத்து குடல் கருக சேர்த்து வச்ச தவத்தை நமக்கு இனாமா கொடுக்கிறார். அப்ப இனாமாக யாரால முடியும்? இறைவன் ஒருவர் தான் முடியும். ஒரே சூரியன் ஓடிக்கொண்டிருக்கும் உலகீரே, மாற்று சூரியனுக்கு கதியற்ற உலகீரே, இப்படி யாரால சொல்ல முடியும்? இன்னொரு சூரியனை உண்டாக்கக்கூடிய சக்தி யார்கிட்ட இருக்கோ அவங்களால இப்படி ஒரு கேள்வி கேட்க முடியும். அப்ப இப்ப வந்தது யார்? இறைவன். நமக்குள்ள இருக்கின்ற இறைவன் இந்த கலியுக கடைசியில கல்கி அவதாரமாக அவதாரம் செஞ்சிருக்காங்க. ஈனாமா கொடுக்கிறாங்க. கொடுக்கிறது என்ன சொல்றாங்க?
நான் ஜபத்தை கொடுக்கிறேன், உன் மனத்தை சுத்தமா வச்சுக்கோ. வேற ஒன்னும் கஷ்டமான வேலை எல்லாத்தையும் விட்டுட்டு வா, உன் வேலையை விடு, மனைவியை விடு, கணவனை விடு, பிள்ளைங்களை விடு, ஏதையும் சொல்லல, அத்தனையும் வச்சுக்கோ. உன் மனமாகிய பாத்திரம் அழிஞ்சு போற பொருளே சேர்த்து வச்சிருக்க. நம்ம வீடுகளில் பார்த்தா வாஷிங் மிஷின்ல போடுவாங்க, வெளியில காய வைப்பாங்க, மழை வருது தூக்கி எங்க தூக்கி போட்டுருப்பாங்க தெரியுங்களா? சோஃபால தூக்கி விட்டுருப்பாங்க. முதல்ல தூக்கி எங்க இருக்குன்னா வீட்டுல சோஃபால கிடக்கும் துணி எல்லாம். யாராவது வீட்டுக்கு வர்றாங்கன்னு சொன்னாதான் அந்த சோஃபால இருந்து அடுத்த வீட்டுக்குள்ள கட்டிலுக்கு போகும். யாராவது வர்றாங்கன்னு சொன்னா வந்தவங்களை உட்கார வைக்கணுமே. அது போல இந்த மனமாகிய பாத்திரத்துல நாம இதற்கு முன்னால பல ஜென்மங்களில் செய்த அந்த பாவ கர்மாலாம் இருக்கு. இப்ப தெய்வ வேதத்தை படிக்க படிக்க தெய்வ நினைவாக இருக்க இருக்க அந்த பாவம்லாம் ஒரு பக்கம் ஓரமா போகுது. இந்த புண்ணியம் நம்ம அப்படித்தானங்க செய்யறோம். ஒரு பொருளை கொண்டு வந்து வைக்கணும்னா என்ன செய்வோம்? எதையே உணர்த்துக்கு அந்த பக்கம் நகர்த்திட்டு இந்த பொருளை கொண்டு வந்து வைப்போம். அது போல இது கொஞ்சம் நகரும், இது கொஞ்சம் உள்ள கொண்டு வைப்போம். இப்ப அதுதான் நாம தெய்வம், அதை நீ தினமும் செய்ய. ஏன்னா நம்ம அழிஞ்சு போற பொருள் தான் நம்ம மனத்துல சேர்த்துக்கிட்டே இருக்க. அதோட சேர்த்து இந்த அழியா பொருளை மெய்ப்பொருளையும் சேர்த்துக்கிட்டே இருந்தீன்னா அந்த இறுதி நேரத்துல நீ என்ன நினைச்சீன்னா உன்னை காப்பாத்து. எல்லாம் தெய்வம் ஒரு அனந்தர் 32 வருடமாக இந்த மெய்வழியில் இருக்கிறார், அவருக்கு உபதேசம் முடிந்ததா அப்படின்னா இல்ல, இவருக்கு உபதேசம் நடந்துகிட்டு இருக்கு. எப்ப முடியும்? எப்ப அவர் அடக்கமாறதோ அப்பதான் முடியும். அப்ப ஒரு ஆனந்தர் ஒரு உபதேசம் பெற்றவருக்கே அதுதான் விதி என்றால் எல்லோருக்கும் அதான் விதி, அவருக்கு மட்டுமல்ல. மனிதனாக நாம தெய்வத்தை பிடிக்கணும்னா எப்படிங்க வாய் உணவு மட்டும் 3 வேளைக்கு நல்லா பசியாடுறோம், அப்ப நமக்குள்ள ஒரு ஜீவதேகம் இருக்கு, இதற்கு செவி உணவு தினமும் கொடுத்தாதான் அது வளரும். நல்லா தெரியுது ஒண்ணும் பசிக்குது, இந்த உடம்பு பசிக்குது கொடுக்குறோம். ஆனா அறிவு வயிறுக்கு பசி எடுக்கிறது நமக்கு தெரியல, அதனால கொடுக்க மாட்டேங்கிறோம். ஆனால் அதை கொடுத்து கொண்டிருந்தால் நமக்குள்ள இருக்கின்ற அறிவு வளரும், அந்த ஜீவனானது வளரும். ஆகவே நாம எல்லோரும் இந்த கலியுக கடைசியில நமக்காக அந்த இறைவன் கல்கி அவதாரமாக அவதாரம் செய்து நமக்கு அருட்பெரும் வேதம், இந்த வேதம் என்பதுங்க எழுத்து இல்லை, அவருடைய நாதம், அவருடைய எண்ணம், அவருடைய எண்ணத்தையே நமக்கு கொடுத்து இதை வச்சு நீ என்ன பிடிச்சுக்கோ, இறுக்கி பிடிச்சுக்கோ அப்படின்னு நம்ம தெய்வம் நமக்கு அருளி இருக்கின்றார்கள். ஆகவே நாம் எல்லோரும் நாம் தெய்வங்களுடைய திருவாக்கியங்களை தினமும் படித்து சிந்தித்து பேசி மேலாம்பரமான 4ஆம் பதத்தை பரமபதத்தை நாம் எல்லோரும் அடைவோமாக. முத்தி பேரை தொடரும். நமஸ்காரம். இல்ல ஒரு சின்ன பிரேக்.